இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், விசுவாசிகளுக்கு 30 அற்புதமான தெய்வீக ஆசீர்வாதங்கள். 30 அமேசிங் டிவைன் பிளெஸிங்ஸ் ஃபார் தி பிலீவர்ஸ். ஆசீர்வாதங்கள் அப்படின் போது உலகத்தார் என்ன நினைக்கிறாங்க பொதுவா அப்படின்னு பார்க்கும்போது, நோய் நொடி இல்லாம வாழ்றது, லக்ஸூரியஸா பணக்காசோட சுகமா வாழ்றது தான் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நினைக்கிறாருங்க. யாராவது தரித்திரமா இருந்தா, கஷ்டப்பட்டா, அவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாரி எண்ணம் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா, இதுதான் ஆசீர்வாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமா கிடையாதுங்க. இதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட இதே கண்ணோட்டம் வந்துடுச்சுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கே பண பற்றாக்குறை வரணும். எனக்கு ஆசீர்வாதம் லைஃப்ல இருக்கணும் இல்லையா? அப்படின்ற தாட் ப்ராசஸ் அவங்க கிட்டயே வந்துடுச்சு இல்லையா? ஸோ, ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற பணம், காசு, சொத்து, சுகங்கள் இது எல்லாமே நித்திய நித்தியமா நம்ம கூட வரப்போறது இல்லங்க. எதுதான் நித்திய நித்தியமா நம்ம கூட இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதத்த இந்த உலகத்துக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது ஒப்பிட முடியாததுங்க. வி கேனாட் கம்பேர் ஒன்லி. ஏன்னா, அவ்ளோ பெரிதான ஆசீர்வாதங்கள் அது. இத நம்ம மறக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னாக்கா, உலகத்தார பார்த்து நம்ம லைஃப்ப கம்பேர் பண்ணிர்றோங்க. அவர போல நான் ஏன் இல்ல? அவங்கள போல காரு நம்மகிட்ட இல்லையே! அவங்கள போல ட்ரெஸ் இல்லையே! அவங்கள போல நம்ம சுகமா இல்லையே! ஏன் இந்த மாரி லைஃப்ல இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்டின்ற தாட். அந்த தாட் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. இல்லைங்களா? ஏன்னா தேவன் நமக்கு குடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மேன்மையானதுங்க. அமேசிங்கா இருக்குது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போகின்றோம். முக்கியமா 30 இருக்குது. எல்லாமே எபேசியர் புஸ்தகத்திலேயே நம்ம பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப யாருங்க? நம்ம யாருன்றது மறந்துடக்கூடாதுங்க. மறந்துட்டா தான் வரது பிரச்சனை. இல்லைங்களா? நம்ப தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இது எத்தன பேருக்கு மனதளவுல நம்ப தினந்தோறும் இத நெனச்சுட்டு வாழ்றோம். இல்லைங்களா? அந்த ஞாபகம் எப்பவுமே மைண்ட்ல இருக்கணுங்க. இத மறந்துட்டா தான் எனக்கே இந்த கஷ்டம். நான் ஏன் இப்படி இருக்கணும்ன்ற தாட் வருது. ஆனா தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மள தேர்ந்தெடுத்துட்டாருங்க. மகனே, மகளே என்று பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளோட பெட்டரான பீப்பிள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஞானத்துல சரி, இல்லைங்களா? பணத்துல சரி, கேரக்டர்ல சரி, நம்மளோட பெட்டரான பீப்பிள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாருனாக்கா, இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க. எப்படிப்பட்ட அழைப்பு! பரலோகத்துக்கு போகின்ற அழைப்புங்க. சாதாரண அழைப்பு இல்லங்க. தேவன் நம்மள தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நம்ம போய் தேவன தேர்ந்தெடுக்கல. தேவன் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பார்த்தீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மள தெரிந்து கொண்டுட்டாரு. இல்லைங்களா? இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். இத நம்ம சாதாரணமா நெனச்சிடவே கூடாதுங்க. இத மறந்துட்டு உலகத்து கூட கம்பேர் பண்ணிட்டு, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்த பத்தியே நான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட ஃபோக்கஸ் சிதறும். சாத்தான் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதுங்க. நம்ப சோசன் பீப்பிள் இல்லைங்களா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நம்போ. இத மறந்துடக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள். ஸோ இதையும் மறந்துடக்கூடாதுங்க. எப்போதுமே மைண்ட்ல நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் என்னோட லைஃப் வேற. உலகத்தாரோட வாழ்க்கை வேற. நான் அவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது என்ற தாட் எப்போதுமே நம்ம மனசுல ஆழமா இருக்கணுங்க. 2வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வி ஆர் அடாப்டட் பை காட். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னைக்கு நம்ம அப்பா, பிதாவென்று தேவனை கூப்பிடுறோம். ஏன்? தேவன் நம்மளுக்கு புத்திர சுவிகாரத்த குடுத்திருக்கிறார். இப்ப மத்த மதத்துல எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க நெருப்பு மிதிப்பாங்க. வாயில வேல் குத்திப்பாங்க. இன்னும் நெறைய காரியங்கள அவங்க செய்வாருங்க. இத செய்து தேவனை திருப்திப்படுத்தலாம். தேவனுடைய கிருபைய பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு இலவசமா வந்திருக்குதுங்க. நம்ம எதுவுமே பண்ணல இதற்காக. இல்லைங்களா? தேவன் நம்மள மகனே, மகளே என்று பேர் சொல்லி அழைத்து, நம்மளுக்கு புத்திர சுவிகாரத்த குடுத்து, "நீ என்னோட மகன், நீ என்னோட மகள். உன்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு முன்குறித்து வைத்துட்டாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்தார். பாத்தீங்களா? எதற்காக முன்குறித்தாருங்கோ? அடாப்ஷன் ஆஸ் எ சன்ஸ். ஒரு அடாப்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க நம்மள. நம்ம சாத்தானோட பிள்ளைகளா தான் இருந்தோம். எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னாக்கா, பொய் சொல்றதுல,
தவறு பண்றதுல. ஏன்னா சாத்தான் வந்து பொய்க்கு பிதாவா இருக்கிறான் இல்லையா? நம்மளோட லைஃப் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சத்தியமுள்ள தேவனோட பிள்ளைகள் நம்ம. சத்தியத்தின்படி வாழணும். இதற்காக தேவன் அழைத்திருக்கின்றாருங்க. சோ நம்ம லைஃபுக்கோ உலகத்தாருக்கோ வந்து கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னாக்கா நம்மளதுதான் மேன்மையான வாழ்க்கைங்க. ஒரு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும். இத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து நம்ம யாருங்க? தேவனுடைய ஹவுஸ் ஹோல்டு வீட்டாரு ஒரே குடும்பம் இல்லைங்களா? எபிரேயர்ல என்ன சொல்றாருங்க? நம்மள வந்து சகோதரன் சொல்றதுக்கு அவர் வந்து வெட்கப்படுறது இல்லை அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து அப்படின்னா நம்ம எல்லோருமே என்னங்க ஒரே குடும்பம் இல்லைங்களா? இப்போ ராயல் ஃபேமிலி எவ்வளவு பேர் இருக்கிறாரு. அம்மானி அவங்க ஃபேமிலியை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு பொறாமை வருது. நம்ம இந்த மாதிரி ராயலா இல்லையே. ஆனா நம்ம எந்த குடும்பம்? தேவனுடைய குடும்பம். இந்த உலகத்தை படைத்தவர் நம்மளுடைய அப்பா. நம்மளுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க நமக்காக. இதுக்கு மேல ஆசீர்வாதம் தேவைங்களா? இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிற இந்த ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்ச காலம் இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க பேரே வந்து மறைஞ்சு போயிடுங்க. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு அவங்க யாருன்ட்டே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பேர் என்றென்றைக்கும் இருக்கும். தேவனுடைய பேரு நிலைத்திருக்கும் ஃபார் இட்டர்னிட்டி இல்லைங்களா? அந்த குடும்பத்துல வந்து நம்ம இருக்கிறோம்னா இதுக்குன்னா பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவைங்களா? இல்ல கிடைக்குமா? நிச்சயமா இருக்காது இல்லைங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். He has accepted us. எப்படி? இயேசு கிறிஸ்து மூலியமாக இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாருங்க? பரிந்து பேசுகின்றார் பரலோகத்துல. தேவனே தெரியாத பண்ணிட்டாருப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நமக்காக என்ன பண்றாரு? தினந்தோறும் மன்றாடுதல் செய்கின்றார் நம்மளுடைய ரட்சகர். இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அந்த பலியினால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நம்மள வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார். நம்ம எல்லாருமே வந்து அக்செப்டன்ஸ்க்கு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? நம்மள வந்து ஜனங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து லைம் லைஃப்ல இருக்கணும். எல்லார் மனசுலயும் இருக்குதுங்க இல்லைங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட அங்க இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மள வரவேற்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஜனங்களுக்கே நம்ம வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மள படைத்த தேவன் நம்மள அக்செப்ட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. நிறைய பேருக்கு இந்த அக்செப்டன்ஸ் கிடைக்காததுனால தான் என்ன பண்றாங்க? தவறான முடிவுகளா போயிறாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாத்தீங்களா? நம்மள எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. பிரியமானவருக்குள் அவருடைய பிரியமானவருக்குள் நம்ம வரணும் அப்படின்றது. இது தேவனுடைய மாபெரும் கிருபைங்க. இதை வந்து மறந்துட்டு இந்த உலகத்துல ஜனங்க நம்மள லைக் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயங்க. ஒரு எஃபி போஸ்ட் போடுறோம், இன்ஸ்டால வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம், ஜனங்க வந்து லைக் பண்ணணும், எல்லாரும் வந்து நம்மள கூர்ந்து கவனிக்கணும் இப்படின்ற தாட்ஸ் நிறைய பேருக்கு வருது. இது வந்து இட்டர்னல் கிடையாதுங்க. அற்பமான விஷயம் இது. தேவன் நம்மள அக்செப்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இதுக்கு மேலான ஒரு அக்செப்டன்ஸ் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுங்க சகோதர சகோதரி. 4வது ஆசீர்வாதங்கள் என்னன்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மேல வானத்துக்கும் கீழே பூமிக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? மன்னிச்சிருக்கிறார். அந்த பாவத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு இருக்கின்றார். இது எப்படி நமக்கு தெரியும்னாக்கா இயேசு கிறிஸ்து மூலியமாக. இயேசு கிறிஸ்து மரித்ததுனால எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? மன்னிச்சிட்டாருங்க தேவன் இல்லைங்களா? தேவன் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்றது நம்ம லைஃப்ல எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலாக ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல வேணுங்களா? நம்ம எல்லோருக்குமே வந்து அந்த கில்டி ஃபீலிங் வருதுங்க பாவம் செய்யும் போது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு அந்த மனசாட்சியை கொடுத்திருக்கின்றார். ஆனாலும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இது இயேசு கிறிஸ்து மூலியமாக இலவசமா வருகின்ற அந்த ஒரு கிஃப்ட் நமக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. பாத்தீங்களா? அவருடைய ரத்தத்தின் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குதுங்க? பாவ மன்னிப்பு. சரிங்களா? நம்ம பாவம் பண்ணா எந்த அளவுக்கு மனசுல வந்து ஃபீலிங் வருதுங்க, குற்ற உணர்ச்சி. ஆனா இயேசு கிறிஸ்துவ மூலியமாக எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டுங்க. இதுக்கு மேலான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியா நம்ம வந்து தூங்கலாங்க. அந்த நிம்மதியான தூக்கம் யாருனால நமக்கு கிடைக்குது? இயேசு கிறிஸ்துனால. தேவன் நம்மளுடைய பாவத்தை மன்னித்ததுனால இன்னைக்கு நிம்மதியா நம்ம தூங்குறோம். ஏன் தைரியமா திருப்பி பாவம் செய்றோம்? தேவன் கிருபை உள்ளவர்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்மள மன்னிக்கிறாருன்னு தெரியும் நமக்கு இல்லையா? மன்னிப்பே இல்ல. தேவன் கொடூரமானவரு. ஒரு ஒரு பாவத்தையும் நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற விதமா தண்டிப்பாருன்னு தெரிஞ்சா நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா, அவர் கிருபையுள்ளவர், அன்பானவர், இரக்கம் உள்ளவர்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுங்க. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? 5வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்த அவர் எத விரும்புகின்றார் அப்படின்றத நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒருத்தங்கள ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நம்ம ஏதோ செய்ய விரும்ப மாட்டோங்க. அவங்க மனச திருப்திப்படுத்தணும். அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த வாங்கி தரணும். அவங்க மனச காயப்படாத மாரி நம்ம பார்த்துக்கணும்னு தான் நம்ம வந்து விரும்புவோம். இல்லையா? ஸோ இதே மாதிரி தேவனுடைய சித்தம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து இன்னைக்கு தெரியல. ஆனா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் ஒன்றொன்றையும் வேதத்தின் மூலம் தெளிவா வந்து விளக்கி காட்டுறாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், "தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்." பார்த்தீங்களா? அந்த சித்தத்த தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிவித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அறிவித்தார். அவர் கூட அந்த உடன் ஊழியக்காரருக்கு அறிவித்தார். இன்னைக்கு அவங்க மூலியமா நமக்கு வந்து அறிவிக்கின்றார். இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்னங்க? நம்ம வந்து இடுக்கமான வாசல் வழியில நடக்கணும். பாவத்த வெறுக்கணும். இந்த உலகத்த நேசிக்கக் கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து உண்மையா இருக்கணும். நமக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கணும். நம்ம வந்து பரிசுத்தத்த நாடணும். இதுதான் வந்து தேவனுடைய சித்தம். இது எல்லாமே ஒண்ணொன்றாக நமக்கு சொல்லிக் குடுக்குறாருங்க தேவன். ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு நித்திய சுதந்திரம் உண்டு. எங்க? இந்த உலகத்துல இல்லங்க. பரலோகத்துல. இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு தான் நெறைய பேர் வந்து போராடுறாங்க இல்லைங்களா? அவங்களோட ட்ரீம் கனவு என்னவா இருக்குது? இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டணும். இல்லைங்களா? நல்லா சுகபோகமா இருக்கணும். நெறைய பேருக்கு அதுதான் வந்து ஒரு ட்ரீமா இருக்குதுங்க. சைட் வாங்கணும். நெறைய சொத்துக்கள் சம்பாதிக்கணும். ஏன்னா ஃபியூச்சருக்கு அது வந்து உதவும். ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து இந்த உலகத்துல நம்போ நித்திய நித்திய காலம் இருக்க போறது இல்லங்க. தேவன் குடுத்தா அது வந்து ஆசீர்வாதம். ஆனா, அது பின்னாடி நம்ம வந்து ஓடுறது வந்து ரொம்ப தவறான கண்ணோட்டம். இல்லைங்களா? நம்மளுடைய நித்திய குடியிருப்பு வந்து பரலோகத்துல இருக்குதுங்க சகோதர, சகோதரி. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அழிந்து போகின்ற இந்த உலகத்துல இருக்கிற சொத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ போராடுறோம். ஆனா அழியாம இருக்க போகின்ற அந்த சொத்து, பரலோகத்துல இருக்கின்ற அந்த சுதந்திரத்திற்காக எந்த அளவுக்கு நம்ம வந்து போராடுறோம்? அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் நம்ம லைஃப்ல. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாத்தீங்களா? நம்ம அவங்களோட சுதந்திரர். நம்மளோட சுதந்திரம் எங்க? பரலோகத்துல. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்கின்றார். நம்மளும் அங்கதான் போய் குடியேற போகின்றோம். இயேசு கிறிஸ்து என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்னுடைய அப்பா வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்றேன் அப்படின்றாரு. பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய சுதந்திரம் சகோதர, சகோதரி. அதற்காக எந்த அளவுக்கு நம்ம வந்து போராடுறோம்? இல்ல இந்த உலகத்துக்குரிய சுதந்திரத்துக்காகவே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இந்த உலகத்துக்காக நம்ம எவ்வளவு போராடினாலும் அது வேஸ்ட் தான். இல்லைங்களா? நம்மளுடைய போராட்டம் பரலோகத்துக்கு போணும். தேவனோட கூட இருக்கணும்ன்றது தான் இருக்கணுங்க மெயின். 7வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா ரட்சிப்பு, சால்வேஷன். எல்லாரும் என்ன நெனச்சுறாங்க? மரணம் தான் முடிவு. இல்லங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பின்பு, அவரு சிலுவையில வந்து அந்த மரணத்த ஜெயிச்சுட்டாரு. அதனால மரணம் வந்து நமக்கு முடிவு கிடையாதுங்க. நமக்கு ரட்சிப்பு வந்து குடுத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்க. நீங்க நெறைய பேருக்கு அது தெரியவே தெரியாதுங்க. செத்துட்டா அந்த அளவுக்கு வந்து அழுவாங்க. 1 நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, 1 வாரம் ஃபுல்லா அழுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. ஏன்னாக்கா, அந்த மனுஷனோட லைஃப் அவ்வளோதான். சீஸ் ஆயிடுச்சு. அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு, தேவன் என்ன சொல்றாருங்க? அது முடிவில்ல. அது முடிவே கிடையாதுங்க. சரிங்களா? அவங்க வந்து இளைப்பாறுதலுக்குள்ள போயிருக்கிறாங்க அவ்வளவுதான். அது முடிவு இல்ல. இது தேவன் நமக்கு கொடுத்த ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க ரட்சிப்புன்றது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு பாத்தீங்களா? ரட்சிப்பின் சுவிசேஷம். இது சாதாரணமான சுவிசேஷம் இல்லங்க. நம்மளுடைய சுவிசேஷம் என்ன? உலகத்துக்கே ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எல்லோருக்குமே ரட்சிப்பு உண்டு. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது தேவன் சொல்லுகின்ற விஷயம். அது அப்படியே நடக்குங்க. இது யாராலையும் மாத்தவே முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? இந்த விஷயத்த தான் வந்து நம்ம எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த குட் நியூஸ். 8வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பரிசுத்த ஆவியினால்
முத்திரை போடப்பட்டிருக்கிறோங்க. சீல்டு பை த ஸ்பிரிட். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு எது அடையாளம்? அவருடைய ஆவிதாங்க. அந்த ஆவியின் மூலியமா தான் நம்ம ஜெபம் பண்றோம், சத்தியத்தை வந்து புரிஞ்சுக்கிறோம், சத்தியத்தை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றோம். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம லைஃப்ல வந்து உயிர் இல்லாத மாதிரி இல்லைங்களா? சோ உயிர் இல்லாத ஒரு பாடி மாதிரி தான். பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவனுடைய உகந்த காரியம் நம்மளால செய்ய முடியுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாத்தீங்களா? எப்படி முத்திரை போடப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியினால. அது வந்து ஒரு சீலுங்க இல்லைங்களா? இன்னைக்கு வந்து சீல் குத்தி கொடுப்பாங்க சில டாக்குமெண்ட்ஸ். அப்படி குடுத்துட்டாங்கன்னா என்னங்க, அதை வந்து நம்ம 100% நம்பலாங்க. நம்மளுக்கு சீல் என்ன? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இருப்பதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு நம்ம உணர்றோம் இல்லைங்களா? தேவன் யாருன்றதே பரிசுத்த ஆவியின் மூலியமா தான் நம்ம வந்து உணர்றோங்க சகோதர சகோதரி. அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஞானம் இல்லைங்களா? உலகத்தின் ஞானத்தை பத்தி பேசிட்டு இல்லைங்க. உலகத்துல எவ்வளவு ஞானிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? PhD முடிச்சிருக்கிறாங்க, டாக்டரேட் பண்ணியிருப்பாங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ஞானம் இல்லைங்க தேவனை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? உலக ஞானம் எப்படி இருக்குதுங்க அவர் கண்ணுக்கு முன்னாடி? பைத்தியமா இருக்குது. மெய்யான ஞானம் வேத வசனத்தின் மூலியமா நமக்கு வருதுங்க. தேவனுக்கு பயப்படுறதுதான் அந்த ஞானத்தின் ஆதாரமே சரிங்களா? அதுதான் வந்து ஆரம்பம். எப்போ நம்ம தேவனுக்கு பயந்து உண்மையா நடக்கிறோமோ இந்த ஞானத்தை தேவன் நமக்கு வந்து தராருங்க. ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இப்ப உலகத்தார்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் செத்துட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான்னுவாங்க. ஆனா நமக்கு தேவன் என்ன சொல்றாருங்க? அது முடிவில்லப்பா, நான் பெரிய காரியத்தை வந்து செய்திருக்கின்றேன், கவலைப்படாதீங்கன்றாருங்க இல்லைங்களா? நித்திய நித்தியமா தேவன் இந்த உலகத்தை எப்படி வழிநடத்த போகின்றார் அப்படின்ற ஞானத்தையும் தேவன் என்ன பண்றாருங்க? நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாரு இல்லைங்களா? பாவனா என்ன அப்படின்ற ஞானத்தை நம்மளுக்கு தேவன் வந்து கொடுத்துட்டாரு. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஞானத்தை வந்து நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்லிட்டே போலாங்க இல்லைங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் பாத்தீங்களா? அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம் இல்லைங்களா? அந்த ஞானம் இல்லைன்னா தேவனை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது. இதை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்க நிறைய பேருக்கு தேவனுடைய பேரே என்னன்னு தெரியாதுங்க. தேவன் யாருன்ட்டு தெரியல. கல்லையும் மண்ணையும் வணங்குறாங்க. அனிமல்ஸை வணங்குறாருங்க இல்லைங்களா? நேச்சரை வந்து கடவுள்ன்றாருங்க. இன்னும் சொல்லிட்டே போலாம். ஆனா நம்மளுடைய தேவன் ஆவியா இருக்கின்றார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடியவும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் பெரியவரா இருக்கின்றார். ஒருவரும் சேரக்கூடாத வழியில இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வை தேவன் நம்மளுக்கு வசனத்தின் மூலியமா வெளிப்படுத்துறாருங்க. அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்றத வெளிப்படுத்துறாருங்க. எவ்வளவு அன்பானவர் அப்படின்றத வெளிப்படுத்துறாருங்க நம்மளுக்கு. 10வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுளை பற்றிய அறிவு, நாலேஜ் ஆஃப் காட். தேவன் யாருன்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு அறிவை தேவன் நம்மளுக்கு வசனத்தின் மூலியமா கொடுத்துட்டே இருக்கிறாரு. எபேசியர் 1:17. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை ஃபர்ஸ்ட் வந்து விஸ்டம், அதுக்கப்புறம் தெளிவை அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் பாத்தீங்களா? நாலேஜ் as well as wisdom. இது ரெண்டுமே தேவன் நமக்கு தராருங்க. தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாருனாக்கா அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்துல இருப்பாங்க. ஆனா வேதத்துல வருகின்ற ஞானத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உலக ஞானம் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. வேதத்துல இருக்கின்ற சிம்பிளான விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? உலக அறிவுக்கு ரொம்ப கொடுக்குறாங்க. அப்படியே வந்து நம்ம இருக்கக்கூடாதுங்க. 16வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இயேசுவோட நம்ம வந்து உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரி இல்லைங்களா? நம்ம இனி வாழ்றது உலகத்துக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து வாழ்றோங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாத்தீங்களா? மரித்த நிலையில இருந்தாங்க. அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலையில இருந்து நம்மள இயேசுவோட கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உயிர்ப்பித்து இருக்கின்றார். இனி நம்ம வாழ்வது நமக்காக அல்லங்க இல்லைங்களா? இந்த ஒரு தாட் நம்ம மைண்ட்ல இருந்தாலே போதும். உலகத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க? வெறுக்கலாம். இல்லைன்னா உலகத்தை வெறுக்க முடியாதுங்க. நம்ம இயேசுக்காகத்தான் வாழ்றோம், பாவத்துக்கு வாழ்றவங்க கிடையாது நம்ம. இந்த பாவத்தினால வருகின்ற அந்த பிளஷர்ஸை என்ஜாய் பண்ணக்கூடாது, அதை வந்து வெறுக்கணும். இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கை தான் மேன்மை அப்படின்ற அந்த தாட் எப்போதுமே நம்ம மனசுல இருக்கணும். ஏன்னா இயேசுவோட கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்மள உயிர்ப்பித்திருக்கின்றார்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல கூட இத வந்து நம்ம பார்க்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாத்தீங்களா? அக்கிரமங்களினாலே மரித்தவர்களா இருந்த நம்ம இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உயிர்ப்பித்திருக்கின்றார். கிருபையினாலே இந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஆழமா இருக்கணுங்க சகோதர சகோதரி. இல்லைன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட் தாங்க. ஒரு நோக்கம் நம்ம லைஃப்ல இருக்காது. ஒரு பர்பஸ் இருக்காது இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மோட்டிவேஷனா இருக்கணும். ஏன்னா தேவன் அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்திருக்கின்றாருங்க. யாரை போல வாழ? இயேசு கிறிஸ்து போல வாழ. ஏன்னா அவர் தான் நம்மளுக்காக மரித்திருக்கின்றார். அப்பா அம்மா நமக்காக மறிக்கலங்க. இப்ப இந்த உலகத்துல நம்ம வந்து யாரையோ ஒருத்தர் ஐடலா நினைச்சிருப்போம். ஒரு ஃபேனா இருப்போங்க. அவர் வந்து ஒரு பிலிம் ஸ்டாரா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா இருக்கலாம், ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாங்க. அவங்க யாருமே நம்மளுக்காக மறிக்கலங்க இல்லைங்களா? இயேசு தான் நமக்காக மரித்தார். அவரை போலதான் நம்ம வந்து வாழணும். இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க. 12வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, பாவத்திற்கு நம்ம வந்து இறந்தவர்களா இருக்கிறோம். எப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமோ, இனி நம்மள பாவம் வந்து ஆளாதுங்க. நம்ம இடம் கொடுக்க கூடாது பாவத்துக்கு இல்லைங்களா? பாவத்தை ஜெயிப்பதற்கான அந்த பலனை தேவன் நமக்கு வந்து தராரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார். அதாவது நம்மளுக்கு ஒரு புது லைஃப் வந்து தேவன் கொடுத்திருக்கின்றார் இல்லைங்களா? உயிர்ப்பித்திருக்கின்றார். இனி பாவத்துக்காக நம்ம வந்து வாழக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துக்காக வாழணுங்க. இதுவும் ஒரு ஆசீர்வாதங்க. 13வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய இரக்கம் வந்து தேவன் நம்மளுக்கு தராருங்க ஒரு கிஃப்டா. ஏன்னா நம்மளுடைய பாவங்களை நம்ம நோக்கி பார்த்தால் நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாவத்தை நம்ம வந்து செய்திருப்போம். யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியுங்க. தேவனோட வசனத்தை நல்லா தெரிஞ்சு நம்ம வந்து பண்றோம். உலகத்தார பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவனுடைய வசனம் தெரியாது, பரிசுத்த வழி தெரியாது, தேவன் என்ன விரும்புகின்றார் அப்படின்றது தெரியாது. ஆனா நமக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சே நம்ம வந்து பண்றோம் இல்லைங்களா? அவர் வந்து ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாருங்க இரக்கத்தில். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் அருமையான வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், பாத்தீங்களா? ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாருங்க. ரிச் இன் மர்சி, அந்த அளவுக்கு மர்சிஃபுல்லா இருக்கிறாருங்க. நம்ம வந்து அவரை பேரை சொல்லத்துக்கு கூட தகுதி இல்லை. ஆனா அவர் அவ்வளோ கருணை நம்ம மேல காட்டுறாருங்க. அவ்வளவு இரக்கத்தை வந்து நம்ம மேல காட்டுறாருங்க. சாதாரண இரக்கம் இல்லைங்க சகோதர சகோதரி இல்லைங்களா? தினந்தோறும் நம்ம தேவைகளை சந்திக்கின்றார். நம்மள கஷ்டப்பட விடுறதில்ல. நல்ல ட்ரெஸ் கொடுக்கின்றாருங்க. போக்கும் வரத்தையும் வந்து பாதுகாக்கின்றாருங்க. நம்ம தேவைகளை அனைத்தையுமே சந்திக்கின்றாருங்க. இதுதான் நம்மளுடைய தேவன். 14வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, அவருடைய அன்பு. இதுக்கு ஈடு இணையவே கிடையாது. தாயின் அன்பை தான் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க இந்த உலகத்துல. அந்த தாயை கொடுத்தவரே நம்மளுடைய தேவன். சரிங்களா? தேவனுடைய அந்த இமேஜ், அந்த சொரூபம் தான் நம்மளுக்கு வந்திருக்குது. அதனாலதான் அவருடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்குது. இந்த இமேஜுக்கே வந்து இந்த அளவுக்கு அன்பு இருக்கும் போது அத உருவாக்குனவருக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குங்க. அவரோட அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க சகோதர சகோதரி இல்லைங்களா? அவரை போல யாருமே நம்மள வந்து நேசிக்க முடியாதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நமக்காக மறிக்கிறாரு. எதுக்கு? அந்த அளவுக்கு லவ் நம்ம மேல இருந்துச்சுங்க அவருக்கு. அதனாலதான். சும்மா வந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் மறிக்க முடியாது. அப்பா அம்மாவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்காக மறிப்பாங்களா அப்படின்றது ரொம்ப பெரிய டவுட் இல்லைங்களா? நிறைய நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்பா அம்மாவே வந்து பசங்களை சாவடிக்கிறது இதெல்லாம் நடக்குது இப்ப இருக்கிற உலகத்துல. ஆனா நம்மளுடைய தேவன் அன்புள்ள தேவனுங்க. அன்பா இருக்கின்றாருங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினால, பாத்தீங்களா? தம்முடைய மிகுந்த அன்புன்றாருங்க. இஸ் கிரேட் லவ் ஃபார் அஸ். கிரேட். அவருடைய அன்பு எப்போதுமே கிரேட். ஏன்னா அவரும் கிரேட் இல்லையா? சோ அந்த அன்புக்கு ஈடு என யாருமே வந்து வர முடியாதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது இந்த உலகத்துல இல்லையா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19 கூட நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமா இருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, பாத்தீங்களா? அந்த அன்போட அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் எவ்வளவு பெருசுங்க அது. சாதாரண அன்புங்களா? என்ன அருமையான வார்த்தைகள் யூஸ் பண்றாரு பாருங்க. அகலம், நீளம், ஆழம், உயரம்ன்றாருங்க. இன்னும் நம்ம ஃபுல்லா அதை டேஸ்ட் பண்ணல. இதுதான் உண்மைங்க. நம்ம இவ்வளவுதான் அன்புள்ளவரா இருக்கிறாருன்னு நம்ம நினைச்சா அதுக்கும் மேலாக அவரோட அன்பு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட அன்பு. அதுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த அன்பு தான் வந்து நம்மளை ஏவணுங்க. அன்பினாலதான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணணுங்க. எவ்வளவு பெரிய அன்புங்க. சாதாரண அன்புங்களா? அவரை போல நம்மள யாராவது லவ் பண்ண முடியுங்களா? இயேசு போல யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல? நிச்சயமா கிடையாதுங்க. சரிங்களா?
அன்கண்டிஷனல் லவ். 15வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில வந்து கிரிய செய்யுது. நிறைய விஷயங்கள் நம்ம சுயமா செய்ய முடியாது. தேவனுடைய பவர் நமக்கு வந்து தேவை. அந்த பவர் தேவன் ஸ்பெஷலா நமக்கு வந்து தராருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளா இருக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். பாத்தீங்களா, அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவ உயிர்ப்பித்த அந்த பவர் தான் நம்ம கிட்ட கிரிய செய்துங்க. ஏன்னா நம்முள் இருக்கின்றவர் மிகப்பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கலாம் கம்பேரே பண்ண முடியாதுங்க. சாத்தானால ஒரு கணக்கே கிடையாது நம்மளுடைய தேவனுக்கு கம்பேர் பண்ணும் போது. God is always great. We cannot comprehend his power. அது மட்டும் உண்மைங்க. இவ்வளவுதான் அவருடைய பவர்ன்னு நினைக்க முடியாதுங்க. சரிங்களா? பவர் இவ்வளவுதான் நினைச்சா அதுக்கு மேல 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 போயிட்டே இருக்குதுங்க அவருடைய பவர். இதுதான் நம்மளுடைய தேவன். அவ்வளவு பெரிய தேவன் நம்மளை நேசிக்கிறாரா, சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த வல்லமையை வச்சுதான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். சுயத்தினால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்று இருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயரத்தக்கதாக. பாத்தீங்களா, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் வந்து உயர்த்திட்டாருங்க தேவன். எதனால? தேவனோட பவர்னாலங்க. தேவனால செய்ய கூடுங்க. நம்மள உயர்த்தணும்னா கூட தேவனால கூடும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. இல்லைங்களா? காடோட பவரே பவர் தாங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாத்தீங்களா, உள்ளான மனுஷன் எப்படி பலப்படுதுங்க? தேவனுடைய வல்லமையினால, நம்மளுடைய பலத்தினால அல்லங்க. தேவனுடைய வல்லமை பை இஸ் பவர். அந்த பவர் நம்மளுக்கு தேவைங்க. ஓகேங்களா? இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசணும். எப்படி அவருடைய பவர் கிரிய செய்துங்க. இல்லைங்களா? மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கிறோம். எதனால? அவருடைய பவர். இல்லைங்களா? சாதாரண பவர் இல்லைங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்ற அவருக்கு. பாத்தீங்களா, நம்ம வேண்டிக் கொள்கின்றோம், நினைப்பதற்கும் மேலா அவருடைய பவர் இருக்குதுங்க. இம்மெஷரபிளி மோர். என்ன அருமையான வார்த்தைங்க. இம்மெஷரபிள்னா அதை மெஷரே பண்ண முடியாது. இவ்வளவுதான் அவருடைய பவர். அதுக்கும் மேலாக அவருடைய பவர் இருக்குது இல்லையா? சோ நம்ம வந்து இமேஜின் பண்றதுக்கு மேலா அவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார், செஞ்சு கொண்டே இருப்பாருங்க. ஏன்னா அவர் வல்லமையின் தேவன். 16வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய வாழ்க்கை அல்ல சகோதர சகோதரி, ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை மட்டும் மைண்ட்ல நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு ஃபோக்கஸ் ஆனதான்னு வச்சுங்களேன், தேவையில்லாத விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக மாட்டோம். மைண்ட் டைவர்ட் ஆகாது, ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏன் வந்து கிறிஸ்துவன் கூட உயிர்ப்பித்தார்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு. ஏசு கிறிஸ்து மாம்சீக வாழ்க்கை வாழல, இதை எல்லாரும் ஒத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளும் மாம்சீக வாழ்க்கை வாழ முடியாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வாழணும். இதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்து இருக்கின்றார். 17வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவோட கூட உட்கார வைக்க போகின்றாருங்க தேவன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த பவருக்காக, இந்த ஒரு சீட்டுக்காக இப்ப இருக்கிற உலகத்துல எவ்வளவு போராட்டம், சண்டை, கொலை வரைக்கும் போயிடறாருங்க இல்லைங்களா? அது எவ்வளவு காலம் இருக்க போகுது? கொஞ்ச காலம் இருக்க போதுங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். சில பேருக்கு அந்த சீட்ல இருக்கும் போதே செத்துணும்னு நினைக்கிறாருங்க. வேற யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாருங்க. அவங்க குடும்பத்தாரே அந்த சீட்ல உட்காரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா நமக்கு தேவன் கொடுக்க போகின்ற இடம் அது மாசற்றது, இட்டர்னலா இருக்க போதுங்க. அதுக்குத்தான் வந்து நம்ம போராடணுங்க. தேவன் வாசமா இருக்கின்ற இடங்க மகிமையான இடம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு தேவன் வந்து உட்கார வைக்க போகின்றார்னா, எவ்வளவு உண்மையா அந்த உலகத்துல நம்ம இருக்கணும் சகோதர சகோதரி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றது. சாதாரணமான விஷயத்துக்கா நம்ம போராடுறோம் இல்லைங்க. ஏசு கிறிஸ்து கூட உட்கார போறோம்னாக்கா அவரும் நம்மள ஒண்ணுங்களா? தேவனோட கிருபையினாலே இன்னைக்கு ஒன்னா இருக்கிறவங்க. ஆனா அவரையும் நம்மளோட லைஃபையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. நாட் ஈவன் 1% இட் வில் நாட் பி லைக் ஈக்குவல். எந்த விஷயத்திலையும் சரிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பாத்தீங்களா, இன்னைக்கு மனதளவுல நம்ம அவரோட கூட
இருக்கிறோன்ற எண்ணத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். லிட்ரலா ஒரு நாள் அவர் கூட போய் உட்கார போறோம். கூடிய சீக்கிரம் இது நடக்க போகுதுங்க சகோதர, சகோதரி. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம நினைக்கிற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா, ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஒரு காலேஜ் சீட்டா இருக்கலாம் இல்லைங்களா? எ எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கிடைக்கலன்னா ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். இது ஒண்ணும் இல்ல. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து கூட நம்ம உட்கார போறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து அல்டிமேட்டுங்க நம்மளோட டெஸ்டினேஷன். இத வந்து மறந்துடக்கூடாதுங்க சகோதர, சகோதரி. 18வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, கைண்ட்னஸ். தேவனுடைய கருணை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறாருங்க? தயவு வச்சிருக்கிறாருங்க. தயவாய் நம்மள மன்னிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து நடந்து போறாருங்க. நிறைய பிணியாளிகளை பாக்குறாரு. உடனே மனதுருகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா அந்த கைண்ட்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே கைண்ட்னஸ் தான் தேவன் நம்ம மேலயும் இன்னைக்கு காமிச்சிட்டே இருக்கிறாருங்க. உலகத்தார்கிட்ட நம்ம வந்து கைண்ட்னஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா தேவனிடத்துல எப்போதுமே எதிர்பார்க்கலாம். நம்ம நினைக்கலன்னா கூட அவர் எப்போதுமே நம்ம மேல என்னங்க கைண்டா தான் இருக்கிறார். 19வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய திட்டத்தை தேவன் என்ன பண்றாருங்க? நம்மளுக்கு வெளிப்படுத்துறாருங்க. அக்காலத்துல என்ன பண்றாரு? அவருடைய ஊழியக்காரங்களா இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாருங்க. இக்காலத்துல நமக்கு வெளிப்படுத்துறாருங்க. இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வைத்திருந்தா, இந்த உலகத்துக்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றார்? உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் வந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரீ பிளான்டுங்க. எல்லாமே வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. எல்லாமே நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா, நம்ப அவரோட வழியில நடக்கும் என்பதற்காக. 20வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள தேவன் எதற்காக அழைத்திருக்கின்றார்? இந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்ந்து, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்து மறிப்பதற்காக அல்லங்க. நோ. தேவன் அவருடைய வேலையை செய்வதற்காக நம்மளை அழைத்திருக்கின்றார். நற்கனிகளை கொடுக்கும்படி நம்மளை அழைத்திருக்கின்றார் இல்லைங்களா? இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகலைன்னா தான் தேவையில்லாத ஆம்பிஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வச்சிருப்போம். மெயின் ஆம்பிஷன் என்னவா இருக்கணும்? தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம வாழணும். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றார். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கின்றோம். பாத்தீங்களா? ஃபார் காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். தேவனுடைய செய்கை, அவருடைய ஒர்க்கை செய்வதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றாருங்க. நாட் ஒன்லி ஃபார் அவர் ஒர்க். நம்ம வேலை செய்தா கூட அதுல இருந்து வர பலனை வந்து தேவனுடைய மகிமைக்கென்று நம்ம யூஸ் பண்ணோம் சகோதர, சகோதரி. ஏராளமான டேலண்ட் கொடுத்திருப்பாரு தேவன் இல்லைங்களா? அந்த டேலண்ட் எதற்காக யூஸ் பண்ணோம்? தேவனோட நாம மகிமைக்கென்று நம்ம யூஸ் பண்ணோங்க. அதுலதான் தேவனுக்கு மகிமை இருக்குது சகோதர, சகோதரி. 21வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய சமாதானம். ஜீசஸ் இஸ் அவர் பீஸ். அவர் இல்லைன்னா நம்ம லைஃப்ல சமாதானம் கிடையாதுங்க. மெய் சமாதானம் வேணும்னா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கணும். இதை தெரியாம நம்ம மெடிடேஷன் பண்றேன், பிராணாயம் பண்றேன், அவுட்டிங் போறேன், அங்க போறேன், இங்க போறோம்னாக்கா சமாதானம் வராதுங்க. இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு சமாதானம் கிடையவே கிடையாதுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, பாத்தீங்களா? அவர் நம்முடைய சமாதானக்காரனர். இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது ஃபார் he himself is our peace. பாத்தீங்களா? சமாதானம் அவர் மூலியமா தான் நம்மளுக்கு. அவரை லவ் பண்ணணும், அவருக்காக வாழணும். அதுல வருது பாருங்க சமாதானம். அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. வேற எது பண்ணாலுமே இந்த லைஃப்ல சமாதானம் வரவே வராது. வந்தா கூட லிமிட்டெட், கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவாங்க சகோதர, சகோதரி. 22வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசிகள் கூட நம்ம எல்லோருமே ஒன்னா இருக்கிறோங்க. இதுவும் ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஒன்னாதான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். தனியாலாம் ஓடி நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுடைய சகோதர, சகோதரி மூலியமா தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாருங்க. நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்றாரு, எக்ஸோட்டேஷன் பண்றாரு இல்லைங்களா? என்கரேஜ் பண்றாரு, நம்மள வந்து திருத்துறாரு. எல்லாமே வந்து நம்மளுடைய சபையார் மூலியமா தான் இல்லைங்களா? சோ அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதாவது சொல்லும் போது தேவன் தான் நம்ம கிட்ட பேசுறாரு அவர் மூலியமா அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்னாலே வெளிப்படப்பட்டப்படுகிறது போல முற்காலத்திலேயே மனுஷபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பாத்தீங்களா? இது வந்து அப்போஸ்தலருக்கு வெளிப்படப்பட்டுச்சுங்க. ஆனா முற்காலத்துல அப்படி வெளிப்படல இல்லையா? அந்த ஒரு ரகசியம் இன்னைக்கு ரகசியம் தேவனுடைய பிள்ளைகள் மூலியமா தான் வெளிப்படுத்துறாரு.
அது யாரா வேணா இருக்கலாங்க. சரிங்களா? யாரையுமே வந்து நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. தேவனால அழைக்கப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் மூலியமா தேவன் வந்து பேசுவார் இல்லைங்களா? 23வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து சபையாருக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கணும். இப்போ நம்ம வந்து உலகத்துல போய் ஒரு இடத்துல ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். ஃபுல்லா உலகத்தாரே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிக்குள்ள நம்ம வாசமா இருக்கும்போது, சபையில இருக்கும்போது இருக்கிற வித்தியாசம் வந்து நம்ம பார்க்கலாங்க. இல்லைங்களா? இங்க இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் சபை கூடுதல மத்தவங்க விடுற மாரி நம்ம வந்து விடக்கூடாதுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 6 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது போல ஒரே சரீரம், ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும், எல்லோரோடும், உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். பாத்தீங்களா? ஒரே சரீரம், ஒரே ஆவி நம்மகிட்ட இருக்குது. அதனால்தான் அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்குதுங்க சகோதர இதை விட்டுட்டு வெளியே போயிட்டு எனக்கு சமாதானம் இல்ல, அங்க போயிட்டு சமாதானம் இல்லைன்னு நினைச்சா நிச்சயமா கிடையாதுங்க. இல்லைங்களா? இங்கதான் நம்மளுக்கு மெயினான சமாதானங்க. 24வது ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மளுடைய குடியிருப்பு எங்கங்க? பரலோகத்துல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்ட்டு ஏங்குறாங்க. கிரீன் கார்டு கிடைக்குமா? கிடைச்சா நம்மளோட லைஃப் செட்டில். நிறைய பேரோட ட்ரீம் இல்லைங்களா? ஆனா நம்ம நினைச்சே பார்க்காத ஒரு சிட்டிசன்ஷிப் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்க பரலோகத்துல. தேவன் வாசமா இருக்கின்ற இடத்துலங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம வந்து கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோங்க சகோதர சகோதரி. அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் இது. இதை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு இன்னுமே போராடிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், லைஃப் இஸ் மீனிங்லெஸ். நம்மளோட குடியிருப்பு பரலோகம். பரலோகத்துல வாசமா இருக்கும்போது எந்த அளவுக்கு பரிசுத்தமா நம்ம வந்து நடக்கணும், அந்த மாதிரி இங்க வந்து நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. இதுதான் நம்மளுடைய இலக்கு. எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். பாத்தீங்களா? தேவனுடைய வீட்டாரும் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். அந்த நகரம் எங்க இருக்குதுங்க? பரலோகத்துல இருக்குது. அந்த நகரத்தோட சிட்டிசன்ஸ் தான் நம்ம எல்லோருமே. இதை வந்து மறந்துடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. 25வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, நம்ம தேவனுடைய குடும்பம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், தேவன் இருக்கிறார், சபையார் அனைவரோட சேர்ந்து நம்ம எல்லோருமே ஒரே குடும்பம், ஒரே சரீரம். இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். பாத்தீங்களா? தேவனுடைய வீட்டாரா நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கிட்டே பரிசுத்த ஆவி வாசமா இருக்குது. நம்ம ஒரே தேவனத்தான் அப்பான்றோம். நம்ம எல்லோரும் ஒண்ணுங்க. இல்லைங்களா? இதுவும் ரொம்ப பெரிய பிளெஸிங். 26வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, நம்ம வந்து தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர் கட்டின அந்த அஸ்திபாரத்தின் மேல விசுவாசத்தை கட்டி கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஆலயமா நம்ம வந்து கட்டப்பட்டு வருகின்றோம். ஆனா ஃபவுண்டேஷன் யாரு? அப்போஸ்தலர்ஸும் தீர்க்கதரிசி. எபேசியர் 2:20 இதை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கின்றார். கார்னர்ஸ்டோன் எப்போதுமே இயேசு கிறிஸ்துங்க. ஆனா ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலர்ஸும் தீர்க்கதரிசிகளுங்க. ஏன்னா அவங்க எழுதின விஷயங்களை வச்சுதான் இயேசு கிறிஸ்து மேல நமக்கு ஒரு விசுவாசம் இன்னைக்கு. இல்லைங்களா? அதை வச்சுதான் நம்ம விசுவாசத்தை நம்ம வந்து என்ன பண்றோம்? பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஆதாரமா. இதை விட்டா வேற ஒரு அஸ்திபாரம் நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாதுங்க சகோதர சகோதரி. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதுங்க. 27வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் இடத்துக்கு போகின்ற அந்த ஒரு அனுமதி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க. எவ்வளவு பெரிய பாவியா இருந்த நமக்கு இவ்வளவு பெரிய அனுமதி கிடைச்சிருக்குன்னா இது சாதாரண விஷயமே இல்லைங்க. தேவன் நம்மள ரொம்ப லவ் பண்றாருங்க. நம்ம அவர் கூட இருக்கணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாருங்க, ஒரு வழியை வந்து ஆயத்தம் பண்ணாரு இயேசு கிறிஸ்து மூலியமா. இல்லைங்களா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து நானே வழின்றாருங்க. என்னை எல்லாமல் யாரும் தேவனிடத்துல போக முடியாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சது யாருங்க? தேவன் தான் பண்ணாருங்க இதெல்லாம். ஏன்னா அவ்வளவு லவ் பண்றாரு நம்மள அவரு. எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? திட மனசோட தேவனிடத்துல சேரும் அந்த ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருதுங்க சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து இல்லைன்னு வச்சுங்களேன், இது கனவா தான் முடிஞ்சிருக்குங்க. எப்படி பசங்க வந்து அப்பா அம்மா விட்டு தூரம் போனாலும் அப்பா அம்மா அவங்கள மறுக்கிறது இல்லையோ, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய தேவன். நம்ம வந்து அவரை விட்டு தூரம் போனாலும் அவர் நம்ம விட்டு தூரம் போறது இல்லைங்க. நமக்கு எப்போதுமே நல்லதை தான் பண்றாருங்க நம்மளுடைய தேவன். அவ்வளோ வந்து நேசிக்கின்றார் நம்மள தேவன். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட். பரிசுத்தாவி ஒரு கிஃப்ட், நம்மளுடைய சபை ஒரு கிஃப்ட், சபையில கொடுத்திருக்கின்ற போதகர்கள் ஒரு கிஃப்ட். இந்த மாதிரி ஏராளமான கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த காலத்துல ஆதி சபையில வந்து இதே மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்திருந்தாரு. அதுல
குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ல இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாங்க. குறிப்பிட்ட சில வசனங்களை வந்து நம்ம பார்க்கலாம். 11ல இருந்து 13 பார்க்கலாங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகவதற்காகவும் பூரண புருஷர் ஆகணும் நம்ம எல்லோரும். அதற்காக தேவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீன் பொருத்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையவும். பாத்தீங்களா, நம்ம எல்லோரும் பக்தி விருத்தி ஆகணும். அதற்காக சிலரை வந்து அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதெல்லாம் எதற்காக? நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ போல ஆகணுங்க, பூரண புருஷர் ஆகணும். இதுக்காக தேவன் கொடுத்திருக்கிற கிஃப்ட். சில பேருக்கு என்கரேஜ் பண்ற கிஃப்ட், சில பேருக்கு காணிக்க கொடுக்கின்ற கிஃப்ட், பேசுற கிஃப்ட், பாடுற கிஃப்ட், இது எல்லாமே வந்து சபையில இருக்குதுங்க. ஓகே, எல்லோருமே இயேசு கிறிஸ்து அவரை போல ஆகணும் என்பதற்காக 29வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவோட மேலான ஒரு ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல இருக்க முடியுங்களா? நிச்சயமாக இருக்க முடியாதுங்க. தேவன் அவ்வளவா அன்பு கூர்ந்து எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவ சாக்ரிஃபைஸா கொடுத்துட்டாருங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் இந்த உலகத்துல அதை பண்ணவே முடியாது. நீதிமான்களுக்காகவே பண்ண மாட்டாருங்க. பாவிகளா இருக்கிறவங்களுக்காக அவங்களோட பசங்களை வந்து பலியாக கொடுப்பாங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அன்கண்டிஷனலா அவரோட குமாரனா நமக்காக கொடுத்தாருங்க. இதுதான் மெய்யான அன்புங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, இதுதான் அன்பு. நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா நம்ம லைஃப்ல பிளெஸிங்கே கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இப்ப நம்ம பார்த்த எல்லா பிளெஸிங்குமே நம்ம லைஃப்ல வருதுங்க. அதுல மிக சிறந்த பிளெஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். 30வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லைங்களா? பாவத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும்னா, சாத்தானோட எல்லா வலைகளையும் நம்ம வந்து ஜெயிக்கணும்னாக்கா நமக்கு இந்த ஆயுதங்கள் தேவை. நம்மள வந்து தேவன் அப்படியே விடுறது இல்லைங்க. நமக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் கொடுத்து போராட வைக்கின்றார் நம்மளுடைய தேவன். ரொம்ப பெரிய கிஃப்ட் இது. இத பத்தி நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ல இருந்து வாசிட்டே வரலாங்க. தேவன் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்ம லைஃப்ல. இதை வச்சுட்டு சாத்தானை எதிர்த்து நிற்கலாங்க. இது இல்லைனாக்கா சாத்தானை வந்து நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, அந்த சர்வாயுத வர்க்கம்ன்றது ரொம்ப பெரிய பிளெஸிங் இல்லைங்களா? அதுல ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரலாம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டுவர்களாய். பாத்தீங்களா, அந்த சத்தியம் எப்படி போட்டுக்கணுங்க? பெல்ட் மாதிரி போட்டுக்க சொல்றாரு. அது வந்து ட்ரெஸ்ஸை வந்து டைட்டா பிடிச்சிக்கும். அதே மாதிரி சத்தியம் வந்து நம்ம லைஃப்ல இருந்தாதான் சாத்தானோட டெம்டேஷன்ல இருந்தும் நம்ம ஜெயிக்க முடியும், டிசப்ஷன்ல இருந்து நம்ம ஜெயிக்க முடியும். யாரும் ஈஸியா நம்மள வந்து ஏமாத்த முடியாது. ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வெப்பன், ஒரு பிளெஸிங் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றது. அடுத்து வந்து நீதியும் மார்க்கவசத்தை தரித்திருக்கிறவராயும், அந்த நீதியை வந்து ஒரு பிரெஸ்ட் பிளேட் மாதிரி போட்டுக்க சொல்றாருங்க. ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி நம்ம லைஃப்க்கு அது. இதுவும் ஒரு பிளெஸிங். அடுத்த பிளெஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுகிறவர்களாயும். பாத்தீங்களா, எப்போதுமே ஆயத்தமா இருக்கணுங்க சத்தியத்தை வந்து மத்தவங்க எடுத்து சொல்றதுக்கு. அந்த சத்தியத்தை சொல்ற ஆற்றல் வந்து தேவன் கொடுக்குறாருங்க. நம்ம சுயபலத்துல பண்றது இல்லைங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரிப்பேர் தான் பண்றோம். எல்லாத்துக்குமே தேவனுடைய பலன் நமக்கு தேவைப்படுதுங்க. ஆவி அவரோடது. ஏற்ற வேலையில கொடுக்கின்ற வார்த்தை அவருடைய வார்த்தைங்க. இது எல்லாமே தேவனுடைய செயல் இல்லைங்களா? இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுகிறவர்களாயும் நில்லுங்கள். பாத்தீங்களா, ஒரு ஷீல்டு நம்ம லைஃப்ல எதுங்க? ஃபேத். இதுவும் ஒரு ஆசீர்வாதங்க. அந்த ஷீல்டு இல்லைன்னா நம்ம வந்து எதிர்த்து நிற்க முடியாதுங்க. அதுதான் வந்து காப்பாத்துது இல்லைங்களா? எந்த ஒரு அட்டாக்கும் மேல வராத மாதிரி அந்த ஷீல்டு தான் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, இதுவும் ஒரு பிளெஸிங். அடுத்து வந்து ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஒரு ஹெல்மெட். இப்போ பைக் ஓட்டிட்டு போறோம், ஹெல்மெட் இல்லைன்னு வச்சுங்களேன், அடி பயங்கரமா விழும் நம்மளுக்கு. நம்ம உயிரையே அது வந்து காப்பாத்துது. அதே மாதிரி ரட்சிப்பு தேவன் கொடுத்திருக்கின்ற இன்னொரு ஆசீர்வாதம். தேவவசனமாகிய ஆவின் பட்டயம். அப்புறம் வந்து ஒரு வால், ஒரு ஸ்வோர்ட் கொடுக்குறாருங்க. அது என்ன? தேவ வசனம் இல்லைங்களா? அது வந்து நம்மளுக்கு ஒரு கத்தி மாதிரிங்க. இது இன்னொரு ஆசீர்வாதமோ. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இதுவும் ஒரு ஆசீர்வாதம்.
இன்னைக்கு ஜெபம் பண்ணா அப்பா பிதாவேன்னு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல அவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அதுக்கு ஏற்ற விதத்துல பலன் கொடுக்குறாருங்க. இதுவும் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். நினைச்சா நம்ம இப்போ அப்பா கிட்ட பேசலாம். முன்னாடி அப்படி இல்ல. இப்ப பேசலாங்க. இதெல்லாம் தேவன் நம்ம லைஃப்ல கொடுத்துக்கின்ற ஆசீர்வாதங்கள் சகோதர சகோதரி. சோ இத வந்து தினந்தோறும் தியானித்து ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழும்படி நம்ம தேவனிடத்துல ஜெபம் செய்யலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்களும் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.